தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதன்கிழமை புனித சூசையப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே புனித சூசையப்பரின் பரிந்துரை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனுடைய அருள் ஆசி நம் ஒவ்வொருவர் மீதும் நிரம்ப பொழியப்படும்படியாக புனித சூசையப்பரை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இயல்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய இறை இயல்பிற்கு, இறை விழுமியங்களுக்கு, இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள தேவையான வரம் கேட்டு இந்த பலியிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையும் நம்முடைய வாழ்வுக்கு நிரம்ப கிடைத்திட புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் வழியாக இறையருள் நம்மீது பொழியப்படும்படியாக நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பை உம் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே,
உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படியச் செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன, சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெரு வெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வசனங்கள் 39 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்,
ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினானெனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, படைப்பிலே நம்முடைய மனித வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது ஒரு விதத்தில் அது சிறப்புக்குரியதாகவும் இருக்கின்றது, இன்னொரு விதத்திலே அது ஆபத்துக்கு உரியதாகவும் இருக்கின்றது. மனிதர்கள் என்பவர்கள் கடவுள் தன்மையில் சிறப்பான விதத்திலே செயல்படவும் முடியும். அதே நேரத்திலே விலங்குகளுக்கு உரிய தன்மையை கொண்டு ஆபத்தான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் முடியும். இதை குறித்து தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அருமையாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது பவுலடிகளார் அருமையாக குறிப்பிடுகின்றார், எந்த ஒரு மனிதர் ஊனியல்பின் செயல்களை எல்லாம் அகற்றிவிட்டு, பாவத்தின் செயல்களை எல்லாம் அகற்றிவிட்டு, இறைவனுக்கு உரிய விதத்திலே நல்ல விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்வானது நல்ல ஒரு வாழ்வாக, அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக, பாவத்தில் விழாத ஒரு வாழ்வாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆனால் எந்த ஒரு மனிதர் உடலின் இச்சைகளுக்கு, ஓணியல்புகளுக்கு தங்களை கையளித்து பாவத்திலே வாழ்கிறார்களோ, அவர்கள் சாவை தங்களுக்கு உரியதாக்கி கொள்ளுகிறார்கள், இறை அன்பிலிருந்து விலகிச் செல்கிறார்கள் என்கின்ற அழகானதொரு படிப்பினையை நமக்கு கொடுப்பதாக பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே அந்த வீட்டு தலைவர் பணிக்கு அனுப்பிய பொறுப்பாளர் விழிப்போடு இருக்கிற பொழுது அவர் நல்ல ஒரு நிலையிலே, மனித தன்மையிலே தனக்குரிய கடமையில் தவறாதவராக இருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் விழிப்புணர்வோடு செயல்படாமல் தலைவர் வருவதற்கு காலம் தாழ்த்துவார் என சொல்லிக்கொண்டு தனது பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களை அவர் தவறாக நடத்த ஆரம்பித்தார் என்று சொன்னால், அங்கே அவர் தன்னுடைய அந்த பாவ வாழ்வுக்கு தன்னை கையெழுத்து விடுகிறார். தன்னிடம் இருக்கக்கூடிய இறை தன்மையை அவர் முதன்மைப்படுத்தாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஊனியல்பின் தன்மையை முதன்மைப்படுத்துபவராக மாறக்கூடிய நிலைக்கு சென்று விடுவதை நாம் பார்க்கிறோம்.
அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஊனியல்பின் இச்சைகளுக்கு ஏற்ப உடலின் தன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்கிறோமா, அல்லது இறை தன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுக்கு உரிய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் இந்த உடலின் தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கி செயல்படக்கூடிய காரணத்தினால் நாம் பாவ வாழ்விலே அதிகமாக விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நன்மை செய்யக்கூடிய அந்த தன்மைகள் நம்மிடத்தில் இருந்தும் நாம் அதனை மழுங்கடித்து விட்டு அதிகமாக பாவ சேற்றிலேயே விழுபவர்களாக இருக்கிறோம். அன்பு மக்களே, எப்பொழுது இறை தன்மைகள் நம்மிடத்தில் அதிகமாக காணப்படுகின்றதோ அப்பொழுது நாம் இந்த சாவின் தன்மையிலிருந்து வெளியே வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு அருமையான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டுமா, தீமை செய்ய வேண்டுமா, நேரிய வழியில் நடக்க வேண்டுமா, அல்லது தவறான பாதையில் பயணிக்க வேண்டுமா என்பதை அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம் 15வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் நீ இதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், இதை தேர்ந்தெடுக்க கூடாது என்று கடவுள் நம்மை ஒரு நாளும் கட்டாயப்படுத்துவதில்லை. அதை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அன்பு மக்களே, நாம் விழிப்போடு செயல்படுகின்ற பொழுது நம்மிடம் காணப்படக்கூடிய இறை தன்மையை உணர்ந்தவர்களாக செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் இந்த பாவ தன்மைக்கு, உடலின் இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த பாவ சேற்றிலே சாவிலே விழுந்து விடாமல் நாம் நிச்சயமாக இறைவன் காட்டக்கூடிய அந்த வாழ்வின் பாதையை, நன்மையின் பாதையை நம்மால் தெரிந்தெடுத்து கொள்ள முடியும். அதற்கு நாம் விழிப்போடு செயல்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு இறைவன் நமக்கு கொடுத்த கொடை என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளையும் நாம் விழிப்போடு இறைவனை எதிர்கொண்டு வாழ தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தம் நிறைந்த வாழ்வாக இருக்கும். உலகின் போக்கின்படி, ஊனியல்பின்படி செயல்படக்கூடிய பாவ சூழல் நிறைந்த வாழ்வாக இல்லாமல் இறை விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நான் எவ்வாறு செயல்படுகிறேன்? என்னில் உறையக்கூடிய விலங்கின் தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? ஊனியலின் தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? அல்லது என்னில் உறைந்திருக்கக்கூடிய இறை இயல்பை என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துபவராக, இறை விழுமியங்களின்படி வாழ்பவராக என்னுடைய வாழ்வை நான் அமைத்துக் கொள்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் இறை திட்டத்தின்படி, இறை விழுமியங்களின்படி நடக்கிற பொழுது நாம் இறை ஆசீரை இறைவனிடத்திலிருந்து நிறைவான விதத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்வை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து ஒரே திருமகனை பேணி காக்க நீர் தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல்.
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் உமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார். உயிரளிக்கும் இவ்வருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் உமக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும்
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.